அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது எப்படி அமைய போகிறது? மன வருத்தம், வேதனை, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்ட யோகம், அலட்சியம் இல்லாமல் எந்தெந்த விஷயங்களில் நடந்து கொண்டால் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 27/6/2023 முதல், அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வக்ரகதியில் திரும்புவதால் 2ஆம் இடமான பாத சனியாக சனி பகவான் மகர ராசியை நோக்கி நகர போகிறார். அது மட்டுமல்லாது 8ஆம் மாதத்தில் மகர ராசியில் மீண்டும் அதிசார சனி பயிற்சியாக அமருகிறாருங்க. அப்படி அமரக்கூடிய சனி பகவான் டிசம்பர் மாதத்துல மீண்டும் கும்பராசிக்கு வருவார். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் சற்று சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 2ஆம் இடமான மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கும்பராசியை நோக்கி நகருகிறாருங்க. அப்படி கும்பராசியான ஜென்ம ராசியின் பாதிப்பும் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்ததா என்ற கேள்விக்கு இல்லை என்ற பதிலானது கொடுக்கப்பட்டது. 7.5 சனி எப்போது முற்றிலும் நிவர்த்தி அடைகிறது என்று பார்த்தால் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023ஆம் தேதி அன்று முற்றிலுமாக 7.5 சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு முடிகிறதுங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் மாதத்திலிருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரிக்க போறாருங்க. அப்படி வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் 7.5 சனியினுடைய பாதிப்பானது நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது டிசம்பர் மாதம் வரைக்குமே அவர் 2ஆம் இடமாகிய மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அப்படி மகர ராசியில் சஞ்சரிப்பதால் சில எதிர்பாராத சிரமங்கள், 7.5 சனியின் இறுதி காலகட்ட பாதிப்புகள் நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அலட்சியம் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சியை விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொண்டால் நிச்சயம் புதையல் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் இருக்கிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புவதால் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் அவை பெரிய அளவிற்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஏனென்றால் சனி பகவான் வலுவிழந்து வக்ர நிலையில் திரும்புவதால் சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இதன் தன்மையை உணர்ந்து அலட்சியம் இல்லாமல் சின்ன சின்ன செயலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய செயலாக இருந்தாலும் சரி, கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு மிகப்பெரிய அளவில் நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. முற்றிலுமாக 7.5 சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போது நிறைவடைகிறது என்று கேட்டால் நிச்சயமாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து முற்றிலும் 7.5 சனி விடுவடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும். இருந்தாலும் அதற்கான பலன்கள் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்திலும் அதிசார சனி பயிற்சி காலகட்டத்திலும் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. ஏனென்றால் 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை 2 மாதத்திற்கு தர ஆரம்பித்து விட்டாருங்க. எனவே பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ர பயிற்சியானது அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் குறைவாக மதிப்பிட வேண்டாங்க. இது சின்ன விஷயம், பெரிய விஷயம், இதை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம், இப்போதே இதை செய்து விடலாம் அப்படின்னு மதிப்பிட வேண்டாம். அனைத்து விஷயத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் எடுத்துக்கொண்டு எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் அதில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கும் என்பதை சொல்லலாம். இல்லை என்றால் சில சிரமம் தான் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயம் உதாசீனப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர்களுக்கு நிச்சயம் புதையல் கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான். எனவே இந்த தருணத்தை குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஏனென்றால் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இருக்காது. பாத சனியினுடைய சாராம்சம் தான் சற்று வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே உடல் ரீதியாக, மன ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமத்தையோ அழுத்தத்தையோ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. மருத்துவ செலவுகள் பெரிய அளவிற்கு ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருங்க. மேலும் எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். சற்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சில சிரமத்தை சந்திப்பதற்கு
கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் குடும்பத்திற்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறது. மிக விரைவில் 3ஆம் இடத்துல முழு பலத்துடன் அமர்ந்ததற்கு பிறகு அபரிவிதமான நன்மை நிச்சயமாக கிடைக்குங்க. அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அலட்சியம் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இந்த காலகட்டத்தையும் புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மாற்றிக்கொள்ளலாம். இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் போன்றவை சாதகமாக தீர்ப்பு வருவதற்கோ அல்லது தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயம் பின்னடைவு எதுவும் இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. தேவையில்லாத சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு கூட நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 8 ஆண்டுகளாக சிரமத்தை அனுபவித்து வந்த உங்களுக்கு தற்போது முழுமையாக அதற்கான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய சிறு முயற்சியில கூட மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறது. எனவே விவசாயத்துறையில் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும். சற்று சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கவனச்சிதறல்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. கல்வி சார்ந்த சூழ்நிலை பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் அமைய போகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சில மாதம் மட்டும் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். இருப்பினும் அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இந்த வக்ர பயிற்சி துவங்குவதற்கு முதல் மாதத்தில் அற்புதமான மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வக்ர பயிற்சி முழுவதையும் மிக சிறந்த பயிற்சியாக மாற்றிக்கொள்ளலாம். உத்தியோக ரீதியாக அலைச்சல் சிரமம் இல்லாமலும் மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் எதிர்பார்த்த நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதற்கு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்க போகிறதுங்க. இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அதிசார சனி பயிற்சியாக சனி பகவான் மாறினாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் சந்தர்ப்பம் ரீதியான விஷயங்கள்ல இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே அரசியல் துறைக்கு இந்த சனி வக்ர பயிற்சியும் சரி, அதிசார சனி பயிற்சியும் சரி, மீண்டும் சனி பகவான் கும்பராசியில் அமர்வதும் அற்புதமான நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் அமைய போகிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த நாட்களாக, சிறந்த மாதங்களாக இந்த வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி காலகட்டங்கள் அமைந்திருக்கின்றன. உங்களுடைய திட்டத்தை மிக சிறப்பாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள்வதற்கு சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நிதி சார்ந்த விஷயங்கள் என அனைத்து விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பின்னர் அந்த விஷயத்தில் இறங்குங்க. மிகப்பெரிய அளவில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி மற்றும் அதிசார சனி பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்